ஹாய் ஆல், வெல்கம் டு RMIS அகாடமி. நம்மளோட டெய்லி நியூஸ் நேவிகேட்டரில் நம்ம 19th ஏப்ரல் அண்ட் 20th ஏப்ரலோட நியூஸ் பேப்பர் அனலிசிஸ் பார்ப்போம். நம்ம யூஸ்வலாக சண்டேவோட நியூஸ் பேப்பரை மண்டே அனலைஸ் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி 2 நியூஸ் பேப்பர் அனலிசிஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம டாபிக்ஸ்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து ஸ்பெஷல் செஷன் வந்து அட்ஜர்ன்மெண்ட் சைன் டே கொடுத்துருக்காங்க. இதோட பேக்ரவுண்டில் அட்ஜர்ன்மெண்ட் சைன் டேனா என்ன அண்ட் பார்லிமெண்ட்டில் நடந்த ஒரு சில விஷயங்களோட டிஸ்கஷன்ஸ். செகண்ட் டாபிக் வந்து மேரிடைம் இன்சூரன்ஸ் பூல். இப்போ ரீசெண்டாக வெஸ்ட் ஏஷியாவில் நிறைய கிரைசிஸ் நடக்குது இல்லையா, இதனால் வந்து ஷிப் மூவ்மெண்ட் வந்து நிறைய வந்து பாதிக்குது. ஸோ அந்த பேக்ரவுண்டில் வந்து ஒரு நியூஸ் தான், அது என்னங்கிறது பார்ப்போம். தேர்ட் நியூஸ் இஸ் PM கிராம் சடக் யோஜனாவோட தேர்ட் ஃபேஸை வந்து 2028 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த நியூஸோட பேக்ரவுண்டில் பிரதான மந்திரி கிராம் சடக் யோஜனானா என்ன, அது எந்த மினிஸ்ட்ரிக்கில் வரும் அப்படிங்கிற ப்ரிலிம்ஸ் ஃபேக்டர்லாம் பார்க்கலாம். ஃபோர்த்து 6th ஷெட்யூல் நியூஸ். இந்த டீலிமிட்டேஷன் எக்ஸசைஸில் 3 அசாம் MPs வந்து ஒரு டிக்ளரேஷன் கொடுத்துருக்காங்க 6th ஷெட்யூலை பற்றி. அந்த நியூஸோட பேக்ரவுண்டில் 6th ஷெட்யூல்னா என்ன, அதில் என்னெல்லாம் ப்ரொவிஷன்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். 5th நியூஸ் வந்து சீத்தா வந்து இப்போ ரீசெண்டாக பன்னார்கட்டா பயாலஜிக்கல் பார்க்கில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நியூஸோட பேக்ரவுண்டில் சீத்தா ரீஇன்ட்ரடக்ஷன் ப்ரோக்ராம் ஆஃப் இந்தியா, அதை பற்றி ஃபுல்லாக பார்ப்போம். 6th நியூஸ் வந்து வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்சஸ் இந்த வருஷம் வந்து மிட் ஏப்ரல் வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த நியூஸோட பேக்ரவுண்டில் வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்சஸ்னால் என்ன, அதோட சோர்ஸ் ரீஜன் என்ன, எப்படி அதோட மூவ்மெண்ட் இருக்குது அண்ட் இம்பேக்ட் ஆன் இந்தியா, இதெல்லாம் பார்ப்போம். 7th நியூஸு சார்தாமோட முக்கியமான ஒரு டெம்பிள் கங்கோத்ரி. அந்த டெம்பிள் மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு நோட்டீஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பேக்ரவுண்டில் நம்ம சார்தாம்னா என்ன அண்ட் ப்ரிலிம்ஸ்க்கு தேவையான விஷயங்கள் பார்ப்போம். 8th நியூஸ் வந்து எல்லோ லைன். இது வந்து இஸ்ரேல் அண்ட் லெபனானோட நியூஸோட கண்டினியூஷன் நியூஸு. ஸோ எல்லோ லைன்னா என்ன, இது இங்கே மட்டும்தான் இருக்கா இல்லை வேறு இடங்கள்ல இருக்கா, இதோட ரிலேட்டட் ப்ளூ லைன்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம். இது ப்ரிலிம்ஸ்க்கு கேட்கலாம். 9th நியூஸ் இஸ் ரிலேட்டட் டு நியூக்ளியர் எனர்ஜி. இதில் 2 நியூஸ் இருக்குது. ஒன்று வந்து ஒர்க் ஷாப் ஆன் சாந்தி ஆக்ட் வந்து பண்ணியிருக்காங்க. 2வது நியூஸ் என்ன அப்படின்னா நம்மளோட ப்ரோட்டோடைப் ஃபாஸ்ட் பில்டர் ரியாக்டர், இது வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா கிரிட்டிகலிட்டி வந்து அட்டைன் பண்ணியிருக்கு போன வாரம். ஸோ அந்த 2 பேக்ரவுண்டில் நிறைய நியூஸ் ஆர்டிகல்ஸ் வந்துச்சு. ஸோ நம்ம அது என்ன அப்படிங்கிறது பார்ப்போம் அண்ட் ப்ரிலிம்ஸ் ரிலேட்டட் ஃபேக்ட்ஸும் பார்த்துருவோம். 10th நியூஸ் என்ன அப்படின்னா 3D சிப் பேக்கேஜிங் பிளான்ட் வந்து புவனேஸ்வரில் ஒடிசாவில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து இப்போ வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பேக்ரவுண்டில் நம்மளோட இந்தியா செமிகண்டக்டர் மிஷனோட நம்ம ப்ரிலிம்ஸ் ஃபேக்ட்லாம் பார்த்துடலாம். 11th நியூஸ் வந்து CSR. நம்மளோட லிஸ்டட் ஃபர்ம்ஸில் வந்து CSR ஸ்பெண்டிங் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு டியூ டு இன்க்ரீஸ்டு ப்ராஃபிட்ஸ் அப்படிங்கிறாங்க. அந்த நியூஸோட பேக்ரவுண்டில் CSR வந்து எந்த ஆக்டுக்கு கீழே இருக்குது, CSRனா என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருவோம். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து பார்லிமெண்ட்டில் அட்ஜர்ன்மெண்ட் சைன் டே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அட்ஜர்ன்மெண்ட் சைன் டே வந்து நம்ம கான்ஸ்டியூஷனில் இருக்கான்னு கேட்டால் இல்லை, இது ஒரு பார்லிமெண்ட்ரி ப்ரொசீஜர் தான். ஸோ நம்ம கான்ஸ்டியூஷனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆர்டிகல் 85 கீழே டிசல்யூஷன் அண்ட் ப்ரோரகேஷன் தான் கொடுத்துருக்காங்க. இந்த டிசல்யூஷன் அண்ட் ப்ரோரகேஷன் வந்து யார் வந்து கொடுக்க முடியும்னா பிரசிடென்ட் தான் கொடுக்க முடியும். அப்போ அட்ஜர்ன்மெண்ட் சைன் டே யார் கொடுக்க முடியும், அது வந்து ஸ்பீக்கர் தான் கொடுக்க முடியும். ஸோ இது ரெண்டுக்குமே என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா அட்ஜர்ன்மெண்ட் சைன் டே வந்து ஸ்பீக்கர் சொல்லிட்டாங்கன்னா அது அடுத்தது வந்து அந்த சிட்டிங் ஆஃப் தி அந்த பார்லிமெண்ட் செஷன் வந்து எப்போ இருக்கும் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அட்ஜர்ன்மெண்ட்ல டைம் லிமிட் சொல்லுவாங்க. ஸோ டைம் லிமிட் சொன்னால் அட்ஜர்ன்மெண்ட், டைம் லிமிட் சொல்லணும்னா அட்ஜர்ன்மெண்ட் சைன் டே. நார்மலி அட்ஜர்ன்மெண்ட் சைன் டே ஸ்பீக்கர் சொல்லி முடிச்சுட்டு தான் பிரசிடென்ட் வந்து ப்ரோரகேஷன் வந்து கொடுப்பாரு. ஸோ ஆர்டிகல் ஒரு வாட்டி பார்த்துடலாம். ஸோ ஆர்டிகல் 85 அதுக்கு கீழே வந்து ப்ரோரகேஷன் அண்ட் டிசல்யூஷன். இது வந்து யார் பண்ணுவாங்க அப்படின்னா பிரசிடென்ட் பண்ணுவார். இதோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் என்ன சொல்லுது அப்படின்னா நீங்கள் வந்து செஷன் வந்து கண்டக்ட் பண்ணலாம், எவ்வளோ செஷன் வந்து கண்டக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது சொல்ல, ஆனால் மேக்ஸிமம் டைம் லிமிட் பிட்வீன் ஈச் செஷன் 6 months தான் இருக்கணும் அப்படி சொல்கிறாங்க. ஸோ நம்ம யூஸ்வலாக வந்து எவ்வளோ செஷன் நடத்துவோம், 3 செஷன் நடத்துவோம். பட்ஜெட்டு, மான்சூனு அண்ட் வின்டர், BMWன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி 3 செஷன் நடத்துவோம். அண்ட் கேப் எவ்வளோ இருக்கணும், மேக்ஸிமம் 6 months இருக்கணும். யார் வந்து பண்ணுவாங்க, பிரசிடென்ட் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க, ப்ரோரோக் பண்ணுவாங்க, டிசால்வ் பண்ணுவாங்க. என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஸ்பீக்கர் தான் அட்ஜர்ன்மெண்ட் சைடையும் அட்ஜர்ன்மெண்ட்டும் பண்ணுவாங்க. ப்ரோரகேஷன் வந்து பிரசிடென்ட் பண்ணுவார். இது வந்து சிட்டிங் ஆஃப் தி பார்லிமெண்ட்டை தான் அஃபெக்ட் பண்ணும், இது செஷன் ஆஃப் தி பார்லிமெண்ட்டை அஃபெக்ட் பண்ணும். ஸோ இதுதான் இந்த நியூஸ். அண்ட் இந்த பார்லிமெண்ட் செஷனில் இன்னொரு ப்ரிலிம்ஸ் ஃபேக்ட் என்ன அப்படின்னா வந்தே மாத்திரம். இது ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் ஆச்சு இப்போ ரீசெண்டாக. என்ன அப்படின்னா 6 ஸ்டான்ஸாவுமே பாடணும் அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட் வந்து ஒரு டைரக்டிவ் சொல்லியிருந்தாங்க. அதை வந்து நிறைய அப்போசிஷன் பார்ட்டிஸும் நிறைய குரூப்ஸும் வந்து எதிர்த்தாங்க. ஏன்னா அதில் ரிலீஜியஸ் அண்டர் டோன்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் இந்த செஷனில் ஃபர்ஸ்ட் டைம் வந்து 6 ஸ்டான்ஸாவும் வந்து பாடினாங்க. ஸோ இது வந்து ஒரு ப்ரிலிம்ஸ் ஃபேக்ட். இந்த
பேக்ரவுண்டில் வந்தே மாத்திரம் வந்து யார் கம்போஸ் பண்ணாங்க அப்படின்னு நம்ம ஃபிலிம்ஸில் கேட்கலாம், ஹிஸ்ட்ரியில் கேட்கலாம். ஸோ 1875 பக்கிம் சந்திர சத்போதியாய் அவர் தான் பண்ணியிருக்காரு. இன் சான்ஸ்கிரிட்டைஸ்டு பெங்காலியில் வந்து பண்ணியிருக்காரு. இது வந்து இவரோட நாவலில் வந்து அவர் இன்க்ளூட் பண்ணியிருக்காரு. என்ன நாவல் அப்படின்னா 1882 வந்த அனந்தமட் அப்படிங்கிற நாவலில் தான் பண்ணியிருக்காரு. இந்த நாவல் எதை பற்றி பேசுது அப்படின்னா சன்னியாசி ரெபலியனை பற்றி பேசுது. இன்னொரு ஃபேக்ட் என்ன அப்படின்னா 1950 நம்ம வந்து ஃபர்ஸ்ட் 2 ஸ்டான்ஸாவை நேஷ்னல் சாங்காக வந்து எடுத்துக்கிட்டோம், ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி. ஸோ இதுதான் இந்த செஷனில் தான் ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 6 ஸ்டான்ஸாவுமே வந்து பாடியிருக்காங்க. இதுதான் 2 ப்ரிலிம்ஸ் ஃபேக்ட்டுகளை. ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் முடிஞ்சு. செகண்ட் நியூஸ்க்கு வருவோம். செகண்ட் நியூஸ் வந்து மேரிடைம் இன்சூரன்ஸ் பூல் வந்து கொண்டு வந்திருக்கோம். என்ன அப்படின்னா இப்போ வந்து ஷிப்ஸோட மூவ்மெண்ட் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கு இல்லையா, ஏன்னா வார் நடக்குது, நிறைய மிசைல்ஸ் வந்து அந்த பக்கம் இந்த பக்கம் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இதனால் வந்து நிறைய இன்சூரன்ஸ் காஸ்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. எதாவது ஆச்சுன்னா வந்து அங்கே வந்து பே பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இன்சூரன்ஸ் காஸ்ட் வந்து ரொம்ப ஹையாக வச்சுருக்காங்க. அதனால் அந்த குட்ஸோட காஸ்ட் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகுது. நிறைய ஷிப்ஸ் போகவும் பயப்படுறாங்க எதாவது ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா சாவரினா மீன்ஸ் கவர்மெண்ட்டே அந்த இன்சூரன்ஸ் பூல் வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. எவ்வளோனா 1.5 பில்லியன் வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. 1.4 and 1.5 இது ரெண்டுமே சொல்கிறாங்க, எதுன்னு இன்னும் தெரில தெளிவாக. ஸோ 1.5 பில்லியன் வந்து கொடுக்குறாங்க. அண்ட் இது வந்து யார் பண்ணுறாங்க, யார் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா ஜிஐசி, ஜென்ரல் இன்சூரன்ஸ் கம்பெனி ஆஃப் இந்தியா, அதுதான் வந்து பண்ணுறாங்க. அவங்க மட்டும் இல்லை, மேனேஜ் தான் அவங்க பண்ணுவாங்க. இட் வில் பி டன் பை என்டையர் இந்தியன் ஜென்ரல் இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த பிக்கில் வந்து கவர்மெண்ட் கொடுத்த பிக்கில் 1.5 பில்லியன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது எதெல்லாம் கவர் பண்ணும் அப்படின்னா வார் ரிலேட்டட் ரிஸ்க்கை வந்து கவர் பண்ணும், ஹல் மிஷினரி ப்ரொடக்ஷனையும் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வெஸ்ட் ஏஷியன் கிரைசிஸ் நடந்துருக்கு இல்லையா நிறையா. ஸோ இந்த பேக்ரவுண்டில் ஒரு ப்ரிலிம்ஸ் ஃபேக்ட் இது கேட்கலாம் யூபிஎஸ்சியில். ஸோ இதுதான் இந்த நியூஸோடது. தேர்ட் நியூஸ் என்ன அப்படின்னா பிரதான் மந்திரி கிராம் சடக் யோஜனா, இதோட தேர்ட் ஃபேஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2028 to 29 வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ தேர்ட் ஃபேஸ்னா இதுக்கு முன்னாடி நிறைய ஃபேஸஸ் நடந்திருக்கு இல்லையா, அதுவும் பார்ப்போம். அண்ட் இந்த யோஜனா எதுக்காக அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து எதுக்காகனா இது 2000 வந்து லான்ச் பண்ணாங்க. யாருன்னா அடல் பிஹாரி வாஜ்பாய் கவர்மெண்ட் தான் வந்து ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணாங்க. ஆல் வெதர் ரோட் கனெக்டிவிட்டி டு ஆல் த ஏரியாஸ் மீன்ஸ் ரூரல் ஹேபிடேஷன்ஸ்க்கு தான் கொடுக்குற மாதிரி கொண்டு வந்தாங்க. இதோட ஃபண்டிங் பேட்டர்ன் என்ன அப்படின்னா 60:40 நார்மலில், இதே ஹில்லி ஏரியாஸ், நார்த் ஈஸ்டர்ன் ஏரியாஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸில் எப்படி அப்படின்னா இது வந்து 90:10. ஸோ 3 ஃபேஸ் நடந்திருக்கு இல்லையா. ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஸ்டார்டிங் பை 2000 இங்கே தான் வந்து பண்ணியிருக்காங்க. இங்கே நார்மலான ஒரு ப்ராஜெக்டாக தான் வந்து இது வந்து லான்ச் பண்ணாங்க. இது ஒரு ஒன் ஆஃப் தி மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் ஸ்கீம்ஸ் இன் இந்தியா. 2013 செகண்ட் ஃபேஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதில் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸில் பண்ண ரோட்ஸ் வந்து அப்கிரேட் பண்ணுறாங்க. 2019 என்ன பண்ணுறாங்கன்னா இதில் ஒரு சில விஷயங்களும் ஆட் பண்ணுறாங்க. என்னெல்லாம் ஆட் பண்ணுறாங்க அப்படின்னா இது வந்து கிராம்ஸ் அப்படிங்கிற ஸ்கீம் கூட லிங்க் பண்ணுறாங்க. இந்த ஸ்கீம் என்னங்கிறது அடுத்த ஸ்லைடில் பார்ப்போம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிசம் ஏரியா வந்து லிங்க் பண்ணுறதுக்காக கொண்டு வராங்க. அண்ட் மூணாவது பிவிடிஜிஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களோட ஹேபிடேஷன்ஸ்லேயே லிங்க் பண்ணுறதுக்காக கொண்டு வராங்க. ஸோ தேர்டை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எக்ஸ்பான்ஷன் ஆஃப் ஸ்கோப் வந்து கொண்டு வராங்க. ஸோ இந்த ஃபேஸ் என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ 2025 முடிகிறது, இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணி 2028 and 29 பியாண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து கிராம் ஸ்கீமு. கிராம்ஸ் என்னன்னா கிராமீண் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்ஸ். இது ஒன்றும் இல்லை, நமக்கு நிறையா ட்ரெடிஷ்னலான நிறைய ஃபார்மர் மார்க்கெட்ஸ் இருக்கு இல்லையா, அது ரூரல் ஹார்ட்ஸ் அப்படிங்குவாங்க. அதை வந்து மாடர்னைஸ் பண்ணுறாங்க. மாடர்னைஸ் பண்ணி இதோட பிளான் என்ன அப்படின்னா ஈனாம் அப்படிங்கிற ஒரு இ-காமர்ஸ் போர்ட்டல் இருக்குது கவர்மெண்டோடது. எதுக்காக அப்படின்னா அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ்க்காக அது கூட லிங்க் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்த ஸ்கீம் தான் கிராம்ஸ். ஸோ இது வந்து என்னென்னா இந்த கிராம் சடக் யோஜனா வந்து இதெல்லாமே வந்து லிங்க் பண்ணுது. அடுத்த நியூஸ் வந்து 6th ஷெட்யூல் ரிலேட்டட் நியூஸ். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா 3 அசாம் எம்பிஸ் வந்து பேசியிருக்காங்க. இந்த டீலிமிட்டேஷன் பேஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 6th ஷெட்யூல் ஏரியாஸில் நிறைய ட்ரைப்ஸ் இருக்காங்க, அந்த ட்ரைப்ஸ்க்கு எல்லாருக்குமே ரெப்ரசன்டேஷன் தேவைப்படும், அதையும் வந்து நீங்கள் வந்து கவனிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த பேஸில் நம்ம 6th ஷெட்யூல் ஏரியாஸ்னால் என்னென்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆர்டிகல், எந்த ஆர்டிகல் கூட லிங்க் ஆயிருக்கு அப்படின்னா 244(2) கிளாஸ் 2ல். இதில் கிளாஸ் 1ல் என்ன அப்படின்னா ஷெட்யூல்டு ஏரியாஸ் தான் வந்து கவர் பண்ணுறாங்க. இது எதுக்கு கீழே வரும் அப்படின்னா 5th ஷெட்யூல் கீழே வரும். நம்ம 6th ஷெட்யூல் பார்க்குறதுலாம் ட்ரைபல் ஏரியாஸ். ஸோ ஒவ்வொன்றா என்னெல்லாம் படிக்கணும்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னெல்லாம் ஏரியா கவர் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து அசாம், திரிபுரா, மேகாலயா அண்ட் மிசோரம். இந்த ஏரியாஸ்லாம் தான் கவர் ஆகுது. இந்த ஏரியாஸ் இருக்க ட்ரைபல் ஏரியாஸ் எல்லாம் 6th ஷெட்யூல் கீழே வரும். செகண்ட் ஆர்டிகல், என்ன ஆர்டிகல் ரிலேட்டட்னா 244 கிளாஸ் 2. இதில் என்ன ப்ரொவிஷன்ஸ் இருக்கும் அப்படின்னா அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில்ஸ் அண்ட் அட்டானமஸ்
ரீஜனல் கவுன்சில்ஸ் இருக்கும். ஸோ அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட்னா என்ன அப்படின்னா அந்த ட்ரைபல் ஏரியா இருக்கு இல்லையா, இந்த 4 ஸ்டேட்டில் இருக்கிற ட்ரைபல் ஏரியா இருக்கு இல்லையா, அந்த ஏரியாவுக்கு நம்ம கொடுக்குற பேர் தான் அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட்ஸ்க்கு. இவங்களுக்கு ஒரு சில லா மேக்கிங் பவர் இருக்கும். எந்தெந்த இதில் லா மேக்கிங் பவர் இருக்குன்னா, லேண்ட் ட்ரைபல் லேண்ட் வந்து நான் ட்ரைபலுக்கு போகக்கூடாது இல்லையா, ஏன்னா அவங்க தே ஆர் டிபெண்ட் ஆன் த லேண்ட் அண்ட் ஃபாரஸ்ட். ஸோ அது ரெண்டாவது மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஃபாரஸ்ட் அண்ட் இன்ஹெரிட்டன்ஸ் எக்ஸெட்ரா. ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் வந்து லாஸ் வந்து அவங்க வந்து மேக் பண்ண முடியும். இப்போ ஒரு ட்ரைப் இருந்தாங்கன்னா ஓகே, இதே 2-3 ட்ரைப் இருந்தாங்கன்னா ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனித்தனி அட்டானமி தருவோம்ல. ஸோ அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில் வந்து ஒரே ட்ரைப் இருந்தாங்கன்னா, இதே 1க்கு மேலே இருக்கிற ட்ரைப் இருந்தாங்கன்னா அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட் ரீஜியன்ஸாக வருவாங்க. இவங்களில் யார் இருப்பாங்கன்னா ரீஜனல் கவுன்சில்ஸ் இருப்பாங்க. ஸோ ஒரே ட்ரைப் இருந்துச்சுன்னா அது அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட், ஒரு ட்ரைபுக்கு மேலே இருந்துச்சுன்னா அட்டானமஸ் ரீஜியன்ஸ். ஓகே, ஸோ அடுத்தது பார்ப்போம். இது இவங்களோட கம்போசிஷன் பார்ப்போம். அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில்ஸில் 30 பேர் இருப்பாங்க. அதில் 26 பேர் எலெக்டட் அண்ட் 4 பேர் நாமினேட்டட் பை கவர்னர். ஸோ கவர்னருக்கு தான் இங்கே பவர் வந்து ஜாஸ்தி கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே தான் அந்த கவர்னர் பவரே மறுபடியும் பார்ப்போம். கவர்னர் தான் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இந்த ஏரியாவை வந்து அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ஸாக வைக்கலாம், இங்கே வந்து ஏரியாவை எக்ஸ்பெண்ட் பண்ணலாம், எல்லாம் கம்மி பண்ணலாம். இந்த பவர்லாம் யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா கவர்னருக்கு. ஸோ நம்ம என்னெல்லாம் பார்க்கணும் ப்ரிலிம்ஸில் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆர்டிகல், செகண்ட் ஏரியா, இது கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயரில். 3வது அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில்ஸ்னால் என்ன, அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ஸ்னால் என்ன, அட்டானமஸ் ரீஜன்ஸ்னால் என்ன, அண்ட் கம்போசிஷன் ஆஃப் அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில்ஸ், கவர்னரோட பவர் என்ன. ஸோ இந்த ஃபேக்ட்ஸ் எல்லாம் பார்த்தா நம்ம ப்ரிலிம்ஸில் வர கொஸ்டினை வந்து ஈஸியாட்ட வந்து டேக்கிள் பண்ணலாம். ஸோ எந்தெல்லாம் ஏரியாஸ் இப்போ இருக்குது அப்படின்னா, அசாமில் 3, மேகாலயில் 3, மிசோரமில் 3 அண்ட் திரிபுராவில் 1. ஸோ இதெல்லாம் ஒரு வாட்டி பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸ்டேட்ஸ் தான் கேட்பாங்க, பேர் கேட்க மாட்டாங்க. ஸோ ஸ்டேட்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க, எனக்கு பேர் ஒரு வாட்டி ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. அங்கே ட்ரைப்ஸ் பேர் வந்து நல்லா வந்து இதாகும். ஸோ காரோ அங்கே ஒரு ட்ரைபு, ஸோ காசி ஒரு ட்ரைபு. ஸோ அந்த மாதிரி ட்ரைபல் பேர் வச்சு தான் இவங்களோட டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில்ஸோட பேர்லாம் இருக்கும். ஸோ அடுத்த நியூஸ் வந்து ரிலேட்டட் டு சீத்தா. ஸோ இது என்ன பண்ணியிருக்காங்க இந்த நியூஸில் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டாக வந்து பன்னார்கட்டா பயாலஜிக்கல் பார்க்கில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இது வந்து வைல்டில் வந்து ரிலீஸ் பண்ணல. ஸோ அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது. இட் இஸ் நாட் ரிலீஸ்ட் இன் வைல்டு. இது வந்து பயாலஜிக்கல் பார்க்கில் வச்சுருக்காங்க. இது என்ன ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்காக, விசிட்டர்ஸ் அவேர்னஸ்க்காக, அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து அந்த பாப்புலேஷன் கேப்டிவ் பாப்புலேஷனாக இருந்துச்சுன்னா வந்து ஜெனட்டிக் டைவர்சிட்டி இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறக்காக இது வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த பேக்ரவுண்டில் ஃபர்ஸ்ட் நம்ம என்விரான்மெண்ட்டில் எந்த ஸ்பீஷஸாக இருந்தாலும் IUCN ஸ்டேட்டஸ் பார்ப்போம் இல்லையா. ஸோ இதோட IUCN ஸ்டேட்டஸ் ஓவராலாக வல்னரபிள், மீன்ஸ் சீத்தா அப்படின்னு கேட்டால் வல்னரபிள். அதே ஏசியாட்டிக் சீத்தா அப்படின்னு கேட்டாங்கன்னா கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேக்ட். அடுத்தது ப்ராஜெக்ட் சீத்தாவை பற்றி பார்ப்போம். எப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க, 2022 லான்ச் பண்ணியிருக்காங்க. எங்கேருந்து கொண்டு வந்திருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் நமீபியாலேருந்து கொண்டு வந்தாங்க. இப்போ நமீபியா மட்டும் இல்லாமல் நமீபியா, சவுத் ஆஃப்ரிக்கா, போட்ஸ்வானா, ஸோ இந்த 3 கண்ட்ரிலேருந்து அந்த ஆஃப்ரிக்கன் சீத்தாஸ் வந்து இங்கே கொண்டு வராங்க. ஏஷியாட்டிக் சீத்தாஸ் எங்கே இருக்குது, அது ஈரானில் தான் இருக்குது, அது நம்ம கொண்டு வரல. ஆஃப்ரிக்கன் சீத்தாஸ் தான் கொண்டு வரோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஃபேக்ட். இது வந்து யார் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் அண்ட் NTCA, நேஷ்னல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டி. ஸோ இவங்க தான் வந்து பண்ணுறாங்க. இது யார் ஹெட் பண்ணுறாங்க, யூனியன் மினிஸ்டர் ஃபார் என்விரான்மெண்ட். ஸோ இது செகண்ட் ஃபேக்ட் என்ன அப்படின்னா, ப்ராஜெக்ட் சீத்தா வந்து எப்போ வந்து லான்ச் பண்ணாங்க, எந்த கண்ட்ரிலேருந்து கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது செகண்ட் ஃபேக்டாக படிச்சுக்கோங்க. தேர்டு, எந்த பாடி இம்ப்ளிமெண்ட் பண்ணுது அப்படின்னா NTCA பண்ணுறாங்க. அந்த NTCயோட ஹெட் யார் அப்படின்னா யூனியன் மினிஸ்ட்ரி ஃபார் என்விரான்மெண்ட் பண்ணுறாங்க. இப்போ எந்தெல்லாம் கண்ட்ரிஸ் இருக்குங்கிறது ஃபோர்த் ஃபேக்ட் அப்படிங்க. நமீபியா, சவுத் ஆஃப்ரிக்கா அண்ட் போட்ஸ்வானா. இது ஏன் கொண்டு வராங்க இந்தியாவில் அப்படின்னா, சீத்தா வந்து ஃபர்ஸ்ட் இந்தியாவில் இருந்துச்சு. ஒரு இன்டிஸ்கிரிமினேட் ஹண்டிங்னால தான் வந்து சீத்தா வந்து போச்சு. ஸோ நேச்சுரல் ஹேபிட் இருக்கா இந்தியாவில் அப்படின்னு கேட்டால் இருக்குது. ஸோ அதனால தான் ரீலொகேஷன் பண்ணுறாங்க. எப்போ எக்ஸ்டெண்ட் ஆச்சு அப்படின்னா 1952 எக்ஸ்டெண்ட் ஆச்சு. நம்மளோட ஊரில் வந்து சீத்தா வந்து எக்ஸ்டெண்ட் ஆச்சு. இதில் வந்து நம்ம இடத்துல எங்கெல்லாம் வந்து வைக்கிறாங்க, ஸோ இந்தியாவில் எந்தெந்த சைட்ஸ்லாம் வந்து சீத்தா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னா 3 இடத்துல. அது என்னென்ன இடம்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து குனோ நேஷ்னல் பார்க்கு, செகண்ட் காந்தி சாகர், தேர்டு நௌரா தேஹி. இது 3மே எங்கே இருக்குது அப்படின்னா மத்திய பிரதேஷில் இருக்குது. ஸோ இதையுமே படித்து வச்சுக்கோங்க.
ஸோ இது ஒரு ரொம்ப முக்கியமான நியூஸு. மறுபடியும் ஒரு வாட்டி ரீகேப் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சீத்தா வந்து இப்போ எங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பன்னார்கட்டா பயாலஜிக்கல் பார்க்கில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, வயலில் கிடையாது. ரெண்டாவது சீத்தா வந்து ஐயூசிஎன் ஸ்டேட்டஸில் வல்னரபுளாக வருது. ஏஷியாட்டிக் சீத்தா வந்து கிரிட்டிக்கல் என்டேஞ்சர்டாக வருது. மூணாவது நம்ம ஸ்டார்ட் பண்ணது எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்னா 2022 ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எங்கேருந்து சீத்தா வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படின்னா நமீபியாவிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். எந்த மினிஸ்ட்ரி இம்ப்ளிமெண்ட் பண்ணது அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் பண்ணுறாங்க. NTCA அப்படிங்கிற பாடி பண்ணுறாங்க. அது ஹெட் பண்ணுறது யார் அப்படின்னா யூனியன் மினிஸ்ட்ரி ஃபார் என்விரான்மெண்ட் பண்ணுறாங்க. இப்போ எந்தெல்லாம் கண்ட்ரிலேருந்து நம்ம வந்து MOU சைன் பண்ணியிருக்கோம் சீத்தாக்காக அப்படின்னா நமீபியா, சவுத் ஆஃப்ரிக்கா அண்ட் போட்ஸ்வானா. நம்ம எப்போ வந்து எக்ஸ்டெண்ட் ஆச்சு சீத்தா நம்ம ஊரில் அப்படின்னா 1952 அண்ட் கடைசியாக வந்து எந்தெந்த இடத்துல நம்ம ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னா குனோவில் பண்ணுறோம், காந்தி சாகரில் பண்ணுறோம் அண்ட் நவ்ராதேஹி வைல்ட் லைஃப் சான்ச்சுரி இங்கெல்லாம் பண்ணுறோம். நெக்ஸ்ட் நியூஸ் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்சஸ். ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பார்த்துருவோம். யூஸ்வலாக மார்ச்சில் வந்து 6 ஸ்பெல் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க IMD. ஆனால் இந்த வாட்டி 8 ஸ்பெல் வந்திருக்கு. 8 ஸ்பெல் ஆஃப் வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்சஸ் வந்து மார்ச்சில் வந்து வந்திருக்கு. அண்ட் மிட் ஏப்ரல் வரைக்கும் இதோட இம்பாக்ட் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து நியூஸ். ஸோ இதோட பேக்ரவுண்டில் ஃபர்ஸ்ட் வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ்னால் என்னென்னு பார்ப்போம். வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் ஆர் நத்திங் பட் எக்ஸ்ட்ரா ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸ். எக்ஸ்ட்ரா ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸ்னால் சைக்ளோன்ஸ் ஃபார்ம்டு பியாண்ட் ட்ராபிக்கல் ரீஜன். ஸோ இது எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா இது ஃப்ராண்ட் மூலியமாக ஃபார்ம் ஆகுது. நம்ம படிச்சிருப்போம் ஜாகிரஃபியில். ஃப்ராண்ட்னால ஃபார்ம் ஆகுறது தான் எக்ஸ்ட்ரா ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸ். இதே ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகும்? லோ ப்ரெஷர்னால ஃபார்ம் ஆகும். இது வந்து இந்த நம்மளோட இந்தியன் கேஸில் எங்கே ஃபார்ம் ஆகுது அப்படின்னா மெடிட்டரேனியன் ரீஜனில் ஃபார்ம் ஆகும். ஃபார்ம் ஆகிட்டு வெஸ்டர்லீஸ்னால என்ன ஆகும் அப்படின்னா அப்படியே நம்மளோட நார்த் வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் இந்தியா வந்து அஃபெக்ட் பண்ணும். இது அங்கே மட்டும்தான் அஃபெக்ட் பண்ணுமானா அங்கே மட்டும் இல்லை, கேஞ்சட்டிக் பிளெயின்ஸ் அண்ட் சம்டைம்ஸ் வந்து நார்த் ஈஸ்டர்ன் பார்ட் வரைக்குமே அஃபெக்ட் பண்ணும். இது எதுக்கு நமக்கு முக்கியம் அப்படின்னா நம்மளோட அக்ரிகல்ச்சருக்கு இது ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த டைமில் தான் நம்ம ரேபி கிராப் வந்து வைப்போம். ஸோ அந்த ரேபி கிராப்போட கரெக்டான ப்ரொடக்ஷனுக்கு இதோட டைமிங் வந்து ரொம்ப முக்கியம். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா கிளைமேட் சேஞ்ச்னால இதோட டைமிங் வந்து மாறி இருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த ரீசன்ட் நியூஸும் அதே தான். என்னன்னா யூஸ்வல் கண்டிஷன்ஸில் இது ஏப்ரலில் வந்து கிராஸ் ஆகாது, ஆனால் இது மிட் ஏப்ரல் வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால என்ன ஆகும்னா கிராப்ஸ் வந்து எஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து லார்ஜர் பார்ட் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச், குளோபல் வார்மிங், அதில் வந்து இந்தியாவோட ஒரு இம்பாக்ட் இது. ஸோ இதுதான் இதில் ப்ரிலிம்ஸ் நியூஸ். இதில் என்னெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இது ஒரு எக்ஸ்ட்ரா ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸு ஸ்டியர்டு பை வெஸ்டர்ன் காட்ஸு. இதோட சோர்ஸ் ரீஜன்ஸ் என்ன அப்படின்னா காஸ்பியன் சி ஆர் மெடிட்டரேனியன் சி, இதுதான் வந்து சோர்ஸ் ரீஜனு. ரேபி கிராப்ஸ்னா என்ன? விண்டர் கிராப்ஸ்னா ரேபி கிராப்ஸ். அண்ட் இப்போ வந்து நியூஸ் என்ன ரிலேட்டட் டு கிளைமேட் சேஞ்ச் தான் அந்த நியூஸ் இருந்துச்சு. ஸோ அடுத்த நியூஸு சார்தாம் யாத்ராவோட நியூஸ். இதில் என்ன நியூஸ் அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கங்கோத்ரி மந்திர் சமிதி, இது வந்து கங்கோத்ரியோட டெம்பிள் மேனேஜ்மெண்ட். இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த கங்கோத்ரி டெம்பிள்குள்ள என்ட்ரி வேணும் அப்படின்னா யூ ஹேவ் டு கன்சியூம் பஞ்சகவ்யா அப்படிங்கிறாங்க. ஸோ பஞ்சகவ்யானா என்னன்னு பார்ப்போம். எக்ஸாமில் கேட்பாங்களான்னு தெரில, ஆனால் என்னன்னு தெரிஞ்சு வச்சுப்போம். பஞ்சகவ்யானா இட் இஸ் அ மிக்சர் ஆஃப் கவ் யூரின், டங், கீ, மில்க் அண்ட் கேர்டு அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க, நோட்டீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இவங்க இதை கன்சியூம் பண்ணால் மட்டும்தான் டெம்பிள் என்ட்ரி வந்து கொடுப்போம், கங்கோத்ரியில் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ சொல்லியிருக்காங்க. இதனால நிறைய ரியாக்ஷன்ஸ் வந்து வந்திருக்கு. சில பேர் வந்து சொல்கிறாங்கன்னா இது வந்து கரெக்ட் கிடையாது, இது வந்து இட் இஸ் அகெயின்ஸ்ட் சில ஆர்டிகல்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறாங்க. இது இந்த நியூஸ் டெவலப் ஆகிட்டு போச்சுன்னா இது ஃபிலிம்ஸ்க்கு ரொம்ப முக்கியமான ஏரியாவாக இருக்கும். ஸோ இந்த நியூஸ் பேக்ரவுண்டில் இதுதான் பஞ்சகவ்யா வந்து கன்சியூம் பண்ணணும், அப்போ தான் நாங்கள் வந்து டெம்பிள் கொண்டு என்ட்ரி கொடுப்போம் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ சார்தாம்னா என்னெல்லாம் டெம்பிள்ஸ்ன்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் யமுனோத்ரி, இங்கே வந்து டைட்டி வந்து யமுனா, ரிவர் யமுனா. செகண்ட் வந்து கங்கோத்ரி, கங்கா. மூணாவது வந்து கேதார்நாத், லார்ட் சிவா. நாலாவது பத்ரிநாத், ஸோ லார்ட் விஷ்ணு. இதில் நம்ம ப்ரிலிம்ஸ்க்கு என்னெல்லாம் பார்க்கணும்னா இதோட இடங்கள் பார்த்துக்கோங்க. எது லெஃப்ட்டில் இருக்குது, எது ரைட்டில் இருக்குது, எது நார்த்தில் இருக்குது, எது சவுத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. இது ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க ப்ரிலிம்ஸில். ஸோ இது எல்லாமே இருக்கிறது வந்து உத்தரகாண்டில் தான் இருக்குது. ஸோ இதுதான் இது நியூஸு. சார்தாம்னா என்னெல்லாம் டெம்பிள்ஸ் இருக்குது, அதோட லொக்கேஷன்ஸ், இதை மட்டும் படித்தா போதும். அடுத்த நியூஸ் என்னென்னா எல்லோ லைன். ஸோ கடைசி நியூஸ் அனாலிசிஸில் நம்ம பார்த்தோம் லெபனன் அண்ட் இஸ்ரேலுக்கு வந்து ஒரு 10 day சீஸ்ஃபயர் வந்து வந்துச்சு, புரோக்கர்டு பை US. ஸோ அதோட டெவலப்மெண்ட் தான் என்ன அப்படின்னா எல்லோ லைன் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் மேப் ஆஃப் எல்லோ லைன். இது UN ப்ளூ லைன் அண்ட் இது வந்து எல்லோ லைன். UN ப்ளூ லைன்னா என்னன்னா இதே மாதிரி ஒரு பிரச்சனை 2000 நடந்தது. அப்போ UN வந்து இன்டர்ஃபியர் ஆகிட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு ப்ளூ லைன் வந்து வச்சாங்க. ஸோ இது வந்து 2000 வந்த ஒரு டெவலப்மெண்ட்டு. ஸோ இப்போ அதுக்கு நார்த் வேர்ட்ஸாக வந்து வச்சுருக்காங்க என்ன அப்படின்னா எல்லோ லைன். ஆனால் நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா இதே மாதிரி ஒரு எல்லோ லைன் காசாலையுமே இருக்குது.
ஸோ நம்ம அதை கவனிக்கணும். ஸோ எல்லோ லைன் அப்படின்னு கேட்டாங்கன்னா நாட் ஓன்லி வித் ரெஸ்பெக்ட் டு லெபனான் பட் ஆல்சோ வித் ரெஸ்பெக்ட் டு காசா. ஸோ இஸ்ரேல் இருக்குது, இஸ்ரேலோட இந்த ஆன்கோயிங் வாரில் அவங்க யூஸ் பண்ணுறாங்க இந்த எல்லோ லைன் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து வெறும் ஒரு இன்டர்வியூவில் தான் சொல்லியிருக்காங்க. இதை பற்றி ஃபுல் டெவலப்மெண்ட்ஸ் வரும்போது நம்ம அதை மறுபடியும் ஒரு வாட்டி பார்க்கலாம். ஸோ அடுத்த நியூஸ் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு நியூக்ளியர் பவர். இப்போ கடைசி நியூஸ் அனாலிசிஸில் சாட்டர்டே நடந்த நியூஸ் அனாலிசிஸில் நம்ம பார்த்தோம் சாந்தி பில்லோட ப்ரொவிஷன்ஸ் ஃபுல்லாக பார்த்தோம். ஸோ அந்த சாந்தியோட ஆக்டோட ஒர்க் ஷாப் ஒன்று நடந்துச்சு. ஸோ அந்த பேக்ரவுண்டில் தான் இந்த நியூஸு. ஸோ அதிலே அதை கவர் பண்ணிட்டோம். ஜஸ்ட் டார்கெட் மட்டும் பார்ப்போம். வி ஆர் டார்கெட்டிங் 100 gigawatts ஆஃப் நியூக்ளியர் பவர் பை 2047. இவ்வளோதான். அண்ட் இதோட இன்னொரு ரிலேட்டட் நியூஸ் என்ன அப்படின்னா நம்மளோட ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர்ஸ், ப்ரோட்டோடைப் ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர்ஸ் வந்து என்ன இருக்குது அப்படின்னா கிரிட்டிகலிட்டி வந்து நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த பேக்ரவுண்டில் நம்மளோட 3 ஸ்டேஜ் நியூக்ளியர் ப்ரோக்ராம் பற்றி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து என்ன அப்படின்னா ப்ரெஷரைஸ்ட் ஹெவி வாட்டர் ரியாக்டர்ஸ். ஸோ இது போகிறதுக்கு முன்னாடி ஏன் வந்து நம்ம வந்து இந்த 3 ஸ்டேஜ் போட்டோம் அப்படின்னு பார்க்கலாம். யுரேனியம் தான் நார்மலாக வந்து நியூக்ளியர் பவர் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்தியா கிட்ட அவ்வளோ யுரேனியம் கிடையாது. ஸோ இந்தியா கிட்ட என்ன இருக்குது அப்படின்னா இந்தியா கிட்ட தோரியம் இருக்குது. ஆனால் தோரியமை டைரெக்டாக வந்து நம்ம நியூக்ளியர் பவருக்கு வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக டிவைஸ் பண்ண ஒரு பிளான் தான் என்ன அப்படின்னா 3 ஸ்டேஜ் நியூக்ளியர் ப்ரோக்ராம். ஸோ இப்போ ப்ரோக்ராம்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா ப்ரெஷரைஸ்ட் ஹெவி வாட்டர் ரியாக்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து என்னெல்லாம் ஃபியூவல் இருக்கும் அப்படின்னா யுரேனியம் 238, இது 93%, யுரேனியம் 235, இது 7% யூஸ் பண்ணுவோம். இது ஃபிசைலு, இது ஃபர்டைல். ஸோ இது ரெண்டுமே யூஸ் பண்ணுவோம். இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் வந்து ப்ரெஷரைஸ்ட் ஹெவி வாட்டர் ரியாக்டர்ஸில் போகும். நம்ம இந்தியாவில் இருக்கான்னு கேட்டால் இருக்குது. நம்ம மாஸ்டரி பண்ணிட்டோம். இன்ஃபேக்ட் ப்ரெஷரைஸ்ட் ஹெவி வாட்டர் ரியாக்டர்ஸில் நிறையா இருக்குது. மோர் தேன் 20 ரியாக்டர்ஸ் நம்மகிட்ட இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் வர ஸ்டேஜ், இதுலேருந்து வர நமக்கு அவுட்புட் என்ன அப்படின்னா புளுட்டோனியம் 239. இந்த புளுட்டோனியம் 239 தான் என்ன அப்படின்னா அடுத்த ஸ்டேஜில் என்ன ரியாக்டர் யூஸ் பண்ணுறோம், ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். இந்த ரியாக்டர்ஸோட ஃபியூவல் எது அப்படின்னா புளுட்டோனியம் 238 அண்ட் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் யுரேனியம் 233. இதுதான் இதோட ஃபியூவல். ஓகேயா. இந்த ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம கொடுத்துருப்போம் இல்லையா புளுட்டோனியம், அதோட கவுண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். மீன்ஸ் 1:3 ஆர் 2 ரேஷியோவில் வந்து கொடுத்த புளுட்டோனியமை அதிக புளுட்டோனியமாக ஆக்கி கொடுக்கும். அந்த புளுட்டோனியமை நம்ம மறுபடியும் ஃபியூவலாக செகண்ட் ஸ்டேஜுக்கு யூஸ் பண்ணுவோம். இது கூடயே சேர்ந்து நமக்கு யுரேனியம் 233 வந்து கொடுக்கும். இந்த யுரேனியம் 233யும் தோரியமும் தான் ஃபியூவல் ஃபார் தேர்ட் ஸ்டேஜ். இது தோரியம் பேஸ்டு நியூக்ளியர் ரியாக்டர்ஸ். நம்ம இதுக்கு தான் ட்ரை பண்ணிருக்கோம். ஸோ இது நம்ம மாஸ்டரி பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் வந்து நம்ம மாஸ்டரி பண்ணிட்டோம். இப்போ என்ன நியூஸ் அப்படின்னா செகண்ட் ஸ்டேஜில் ஒரு ப்ரோட்டோடைப் வச்சிடணும் ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர்ஸோடது. எங்கே அப்படின்னா கல்பாக்கம். அது வந்து கிரிட்டிகாலிட்டி வந்து கிடச்சிருச்சு. ஸோ கிரிட்டிகாலிட்டி வந்து நம்ம அட்டைன் பண்ணிட்டோம். ஸோ கிரிட்டிகாலிட்டினா என்ன அப்படின்னா வந்து நியூட்ரான்ஸ் ரிலீஸ் ஆகும்போது தான் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா நியூக்ளியர் ஃபிஷன் நடக்குது. அந்த நியூக்ளியர் ஃபிஷனில் தான் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா எனர்ஜி கிடைக்குது. கிரிட்டிகாலிட்டினா என்னன்னா செல்ஃப் சஸ்டெய்னிங்காக மாறிடும். மீன்ஸ் அந்த நியூட்ரான்ஸ் ரிலீஸ் ஆகுது இல்லையா, அந்த நியூட்ரான்ஸ் ரிலீஸ் ஆக அது போய் பம்பார்ட் ஆகிட்டு அடுத்தது ரிலீஸ் ஆகும், அப்படி போயிட்டே இருக்கும். மீன்ஸ் செல்ஃப் சஸ்டெய்னிங்காக மாறிடும். இன்னொரு ஃபியூவல் நம்ம கொடுக்க வேணாம். ஸோ அந்த மாதிரி செல்ஃப் சஸ்டெய்னிங்காக மாறிடுச்சுன்னா அது கிரிட்டிகாலிட்டின்னு சொல்லுவாங்க. இது ஒரு பெரிய டெவலப்மெண்ட்டு. இது வந்து நம்ம இந்தியாவில் வந்து நடந்திருக்கு. எங்கே அப்படின்னா கல்பாக்கம்ல நடந்திருக்கு. ஸோ இந்த பேஸில் ரெண்டாவது ஃபேக்ட் என்னன்னு பார்ப்போம். இதை யார் மெயின்டைன் பண்றாங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் நியூக்ளியர் ரியாக்டர்ஸை மெயின்டைன் பண்றது வந்து NPCIL. இதே செகண்ட் ஸ்டேஜ் பண்றது யாரு அப்படின்னா பாவினி. தேர்ட் ஸ்டேஜ் வந்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ல இருக்கு, அதனால பார்க். அடுத்த ஃபேக்ட் என்னன்னா இதோட மாடரேட்டர்ஸ். நம்ம ஃபியூல்ஸ் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டோம், டைப் ஆஃப் ரியாக்டர்ஸ் பார்த்துட்டோம், யாரை வந்து மெயின்டைன் பண்றாங்க அப்படின்னு பார்த்துட்டோம். இப்போ அடுத்த ஸ்டேஜ் வந்து என்னன்னா மாடரேட்டர்ஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் வந்து ஹெவி வாட்டர் தான் மாடரேட்டர், செகண்ட் ஸ்டேஜில் மாடரேட்டர் கிடையாது, தேர்ட் ஸ்டேஜில் மறுபடியும் ஹெவி வாட்டர் வந்து மாடரேட்டர். ஸோ இதுதான் நம்ம பார்க்கணும். நம்ம என்னெல்லாம் பார்க்கணும்னு மறுபடியும் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் ப்ரோக்ராம், 3 ஸ்டேஜ் நியூக்ளியர் ப்ரோக்ராம்னா என்ன, இது ஏன் நம்ம வந்து பண்ணுறோம்? ஏன்னா நம்மக்கிட்ட தோரியம் ரிசர்வ்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது, யுரேனியம் கம்மியாக இருக்குது. ஒவ்வொரு ஸ்டேஜிலுமே ஃபியூவல் என்ன, மாடரேட்டர் என்ன,
அண்ட் ஒவ்வொரு ஸ்டேஜ் ரியாக்டர்ஸையும் யார் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் நமக்கு தேவையான ப்ரிலிம்ஸ் ஃபேக்ட்ஸ். ஸோ அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைமாக இந்தியாவில் 3D சிப் பேக்கேஜிங் பிளான்ட் வந்து வச்சுருக்காங்க. எங்கே அப்படின்னா ஒடிசாவில் புவனேஸ்வரில் வச்சுருக்காங்க. ஸோ இது என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா 3D கிளாஸ் செமிகண்டக்டர் டெக்னாலஜி யூஸ் பண்ணி வச்சுருக்காங்க. நார்மலாக சிலிகான் தான் யூஸ் பண்ணுவாங்க, ட்ரெடிஷ்னலி சிலிகான் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த வாட்டி கிளாஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா இட் இஸ் கிவிங் சுப்பீரியர் ரேடியோ ஃப்ரீக்வன்சி பெர்ஃபார்மன்ஸு, ரெண்டாவது வந்து லோவர் எலக்ட்ரிக்கல் லாஸ், மூணாவது வந்து தெர்மல் ஸ்டெபிலிட்டி. இது வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரீசனுக்காக கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, அது மூணுமே பார்த்துக்கோங்க. இதில் நமக்கு எந்த கண்ட்ரியோட கம்பெனி வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா யூஎஸ் பேஸ்டு 3D கிளாஸ் சொல்யூஷன்ஸ் அப்படிங்கிற கம்பெனி தான் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. எந்த ஸ்கீமு கீழே வச்சுருக்காங்க அப்படின்னா இந்தியா செமிகண்டக்டர் மிஷன் அப்படிங்கிற ஸ்கீமு கீழே வச்சுருக்காங்க. ஸோ ப்ரிலிம்ஸ்க்கு நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்தியா செமிகண்டக்டர் மிஷன் பார்க்கணும், அண்ட் இதில் என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணாங்கன்னு பார்க்கணும். ஸோ கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பேக்ரவுண்டாக நம்ம ஐஎஸ்எம் பார்ப்போம். இது எதுக்காக பண்ணியிருக்காங்க, ஐஎஸ்எம் எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா டொமஸ்டிக் செமிகண்டக்டர் அண்ட் டிஸ்பிளே மேனுஃபேக்சரிங் எக்கோ சிஸ்டம் கொண்டு வரக்காக பண்ணியிருக்காங்க. அடுத்தது என்ன அப்படின்னா அது எந்த மினிஸ்ட்ரி கீழ் இருக்குது அப்படின்னா மெய்டிக் கீழ் இருக்குது, மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கீழ் இருக்குது. 2 ஃபேஸாக பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து என்னென்னா 2021 வந்துச்சு. செகண்ட் ஃபேஸ் இப்போ ரீசன்ட் பட்ஜெட் 2026-27 பட்ஜெட்டில் தான் வந்துச்சு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸு கீழே சப் ஸ்கீம்ஸ் இருக்குது. என்னெல்லாம் ஸ்கீம்ஸ்னு பார்க்கலாம். செமிகண்டக்டர் ஃபேப் ஸ்கீம், இது எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா ஃபிசிக்கல் சப்போர்ட் தான் கொடுக்குறாங்க. ஃபிசிக்கல் சப்போர்ட் ஃபார் ஃபேப்ரிகேஷன் யூனிட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ரெண்டாவது வந்து டிஸ்பிளே ஃபேப் ஸ்கீம், இது வந்து அமால் டிஸ்பிளேவும் எல்சிடி டிஸ்பிளே ஃபேப்ரிகேஷன் யூனிட்ஸ்க்கும் எகைன் 50% ஃபினான்ஷியல் சப்போர்ட் வந்து கொடுக்குறாங்க. மூணாவது வந்து காம்பவுண்ட் செமிகண்டக்டர் அண்ட் ஏடிஎம்பி ஓசாட் ஸ்கீம். ஏடிஎம்பின்னா அசம்பிளிங், டெஸ்டிங், மார்க்கிங் அண்ட் பேக்கேஜிங். இது ஒரு முக்கியமான ப்ராசஸ் செமிகண்டக்டரில். ஸோ அதுக்கான எகெயின் ஃபிசிக்கல் சப்போர்ட் தான் வந்து கேபிட்டல் அசிஸ்டன்ஸ் அண்ட் ஃபிசிக்கல் சப்போர்ட் கொடுக்குறாங்க. அண்ட் டிசைன் லிங்க் இன்சென்டிவ் ஸ்கீம், இது வந்து R&D சப்போர்ட்டு. இதில் வந்து MSME இன்க்ளூட் ஆயிருக்கு. ஸோ இது வந்து ஃபேக்டாக பார்த்து வச்சுக்கோங்க, என்னென்ன சப் ஸ்கீம் இருக்குன்னு பார்த்து வச்சுக்கோங்க. இல்லை மெயினாக பண்ணுறது என்ன அப்படின்னா ஃபிசிக்கல் சப்போர்ட் கொடுக்குறோம், ஒவ்வொரு இதுக்கும் ஃபிசிக்கல் சப்போர்ட் கொடுக்குறோம். அடுத்து வந்து ISM 2.0, இது வந்து எப்போ வந்துச்சுன்னா 26-27 பட்ஜெட்டில் வந்து பண்ணாங்க. இதில் வந்து என்ன வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரிங் எல்லாமே டொமஸ்டிக்காகவே இருக்கணும். ரெண்டாவது வந்து IP, இது ஒரு முக்கியமான டெவலப்மெண்ட், இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி. இதுலேயும் வந்து இந்தியா வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க ஆஃப் செமிகண்டக்டர்ஸ் இந்த 2.0ல். மூணாவது சப்ளை செயின் ஃபோர்ட்டிஃபிகேஷன், டொமஸ்டிக்கில் மட்டும் இல்லாமல் குளோபல்லையும். ஸோ இதுதான் வந்து சேஞ்சஸ் ஃப்ரம் ISM 1 to 2. நம்ம IPயை கான்சன்ட்ரேட் பண்ணுறோம், அட் த சேம் டைம் சப்ளை செயின் ஃபோர்ட்டிஃபிகேஷனும் பார்க்குறோம். அதே தான் நம்மளோட டார்கெட் என்ன அப்படின்னா 3 nanometers to 2 nanometers டெக்னாலஜி நோட்ஸ் வந்து கொண்டு வரணும் பை 2029. இது வந்து ISM 2.0ல நம்மளோட டார்கெட். ஸோ இதுதான். ஸோ நம்ம ப்ரிலிம்ஸ்ல என்ன படிக்கணும் அப்படின்னா எந்த இடத்துல வச்சாங்க, ஒடிசாவில் வச்சுருக்காங்க. என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கிளாஸ் டெக்னாலஜி தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன் யூஸ் பண்ணியிருக்காங்க? அண்ட் ISM 1.0ல சப் ஸ்கீம்ஸ் 4 அண்ட் ISM 2.0. இதில் எகெயின் இந்த டொமஸ்டிக் மேனுஃபேக்சரிங் மாதிரி இங்கேயும் டொமஸ்டிக் மேனுஃபேக்சரிங் அண்ட் எக்யூப்மெண்ட்டோடது பார்க்குறாங்க. அட் த சேம் டைம் IP அண்ட் சப்ளை செயின் இதை பற்றியும் பேசியிருக்காங்க. ஸோ இதோட டார்கெட் என்ன அப்படின்னா 2029ல் 2 nanometers அண்ட் 3 nanometers டெக்னாலஜி நோட்ஸ் வந்து டெவலப் பண்ணுவோம் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து ப்ரிலிம்ஸ்க்கு பாருங்கள், இது போதும். கடைசி நியூஸு, இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு CSR ஸ்பெண்டிங். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா ஃபர்ஸ்ட் டே, CSR ஸ்பெண்டிங் வந்து லிஸ்டட் ஃபர்ம்ஸில் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ லிஸ்டட் ஃபர்ம்ஸ்னால் என்ன அப்படின்னா நம்மளோட IPOs ரிலீஸ் பண்ண ஃபர்ம். நம்ம வந்து செகண்டரி மார்க்கெட், பிரைமரி மார்க்கெட்லாம் ட்ரேட் பண்ணுவோம் இல்லையா, ஷேர்ஸ் எல்லாம் வச்சு. ஸோ அந்த மாதிரி கொண்டு வரப்பட்ட ஃபர்ம்ஸ் தான் என்ன சொல்லுவாங்கன்னா லிஸ்டட் ஃபர்ம்ஸ். இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 20% வந்து CSR ஸ்பெண்டிங் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஏன் அப்படின்னா ப்ராஃபிட்ஸ் வந்து அந்த கம்பெனிஸோட வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த பேக்ரவுண்டில் CSR வந்து நம்மளோட லீகல் ஆர்கிடெக்சரில் எங்கே இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து செக்ஷன் 135 ஆஃப் கம்பெனிஸ் ஆக்டில் தான் இருக்குது. எல்லா கம்பெனிஸுமே பண்ணமான்னு கிடையாது. ஒரு 3 த்ரெஷ்ஹோல்ட்ஸ் இருக்குது, அது மீட் பண்ணால் மட்டும்தான் வந்து பண்ணணும். அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் தீஸ் த்ரெஷ்ஹோல்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நெட்வொர்த் 500 crore மேலே இருந்துச்சுன்னா அந்த கம்பெனி வந்து கண்டிப்பாக கம்ப்ளை பண்ணணும்.
டேர்ன் ஓவர் வந்து 1000 crores மேலே இருந்துச்சுனாலும் பண்ணோம். தேர்ட் வந்து என்ன அப்படின்னா நெட் ப்ராஃபிட் வந்து 5 crores மேலே இருந்துச்சுன்னா பண்ணோம். ஸோ இது 3 த்ரெஷ்ஹோல்ட்ஸு. இந்த 3 த்ரெஷ்ஹோல்டில் ஏதோ ஒன்று ப்ரீச் ஆச்சுனாலும் அந்த கம்பெனி வந்து கண்டிப்பாக வந்து பண்ணணும், சிஎஸ்ஆர் ஸ்பெண்டிங் வந்து பண்ணணும். எவ்வளோ பண்ணோம் அப்படின்னா 2% ஆஃப் ஆவரேஜ் நெட் ப்ராஃபிட்டு லாஸ்ட் 3 years ஓடுது. ஸோ 2% ஆஃப் ஆவரேஜ் ப்ராஃபிட்டு லாஸ்ட் 3 years ஓடுது. இதில் இன்னொரு ஃபேக்ட் என்ன அப்படின்னு, ஸோ இதோட இன்னொரு ரிலேட்டட் ஃபேக்ட் என்ன அப்படின்னா சிஎஸ்ஆர் வந்து இந்தியா தான் வந்து ஃபர்ஸ்ட் கண்ட்ரி டு மேக் சிஎஸ்ஆர் வந்து மேண்டேட்ரி பை லா, தட் இஸ் கம்பெனி ஆக்ட். பாக்கி எல்லா இடத்துலையும் அது வாலண்டரியாக இருக்குது. ஸோ இதான் நம்ம நியூஸ் ஆஃப் தி டே. இதை வச்சு 2 ப்ராபபிள் கொஸ்டின்ஸ் வந்து மேக் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் வித் ரெஸ்பெக்ட் டு 6th schedule. ஸோ பாஸ் பண்ணி கொஸ்டின் ரீட் பண்ணிக்கோங்க, நானும் ஒரு வாட்டி ரீட் பண்ணி தரேன். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் குரூப்ஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ் ஆர் கவர்ட் அண்டர் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் 6th schedule ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன்? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து அசாம், மேகாலயா, மணிப்பூர், திரிபுரா. செகண்ட் அசாம், நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம். தேர்ட் வந்து அருணாச்சல் பிரதேஷ், மேகாலயா, திரிபுரா, மிசோரம். ஃபோர்த் வந்து அசாம், மேகாலயா, திரிபுரா, மிசோரம். ஸோ பாஸ் பண்ணி வச்சுட்டு யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்க. செகண்ட் கொஸ்டின் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு சீதாஸ். ஸோ அந்த சீதா ரீஇன்ட்ரடக்ஷன் ப்ரோக்ராமை யார் வந்து நோடல் ஏஜென்சியாக இருக்காங்க அப்படிங்கிறது தான். விச் பாடி இஸ் த பிரைமரி நோடல் ஏஜென்சி ரெஸ்பான்சிபிள் ஃபார் ரீஇன்ட்ரடக்ஷன் ஆஃப் சீதாஸ் இன் இந்தியா? ஃபர்ஸ்ட் வந்து அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியா, செகண்ட் NTCA, தேர்ட் வந்து வைல்ட் லைஃப் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா, ஃபோர்த் வந்து IUCN இந்தியா ஆஃபீஸ். ஸோ இது பாஸ் பண்ணி வச்சுட்டு யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்கள். இந்த 2 கொஸ்டினையும் நல்லா ரீட் பண்ணுங்கள். இந்த ஆன்சர்ஸை கமெண்ட்ஸில் போடுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கமெண்ட்ஸில் போடுங்க, நான் ரிப்ளை பண்ணுறோம். ஸோ திஸ் இஸ் அ நியூஸ் ஆஃப் தி டே. ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டுட் த வீடியோ. தேங்க்யூ.